நாம பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கலனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி கண்டுபிடிக்காம இருந்திருந்தா பல பறவைகள், விலங்குகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களோட உயிர்களை நாம காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது போன்ற எல்லா பிளாஸ்டிக்கை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம் வாங்க. 1950களில் இருந்து இப்ப வரைக்குமே நாம 6 பில்லியன் டன் பிளாஸ்டிக் குப்பைகளை உருவாக்கி இருக்கிறோம். இதுல 9% நாம ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்தி இருக்கிறோம். மத்த 12% நாம எரிச்சிருக்கிறோம். மீதம் இருக்கிற 4.9 பில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகளா காணப்படுது. நாம இதுவரை உருவாக்கின எல்லா பிளாஸ்டிக் குப்பைகளையுமே ஒன்னா சேர்த்தா எவரெஸ்ட் மலையை விட உயரமா இருக்குமாம். கடற்கரைகள்லயும் கடல்ல காணப்படுற குப்பைகள்ல 90% குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் தான். உலகம் முழுக்க ஒவ்வொரு செகண்ட்ஸுக்குமே 1,60,000 பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்படுது. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 ட்ரில்லியன் பிளாஸ்டிக் பைகள் உருவாக்கப்படுது. பிளாஸ்டிக் குப்பைகள் மக்கி போனோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் தேவைப்படுமாம். நாம இதுவரை உருவாக்கின பிளாஸ்டிக் எல்லாம் மொத்தமா மக்கி போகணும்னா குறைஞ்சது 1000 ஆண்டுகள் தேவைப்படும். இதுல அதிகப்படியான பிளாஸ்டிக் குப்பைகள் கடல்ல தான் சேருதாம். இத உணவுன்னு எடுத்துக்கொள்ற பல கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து போகுது. நம்ம வாழ்க்கையில இருந்து பிளாஸ்டிக்கை நாம ஒழித்தோம்னா பல கடல்வாழ் உயிரினங்கள் தேவையில்லாம இறந்து போகிறத நம்மால தடுக்க முடியும். நாம எல்லாருமே மதிய உணவை ஆபீஸுக்கு கொண்டு போகும்போது இல்லனா பிளாஸ்டிக் பயன்படுத்தாம இருக்கிறது, மளிகை பொருட்களை வாங்குறதுக்கு பிளாஸ்டிக் பை பயன்படுத்தாம இருக்கிறது, இது போன்ற சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலமாவே நாம பெரிய அளவுல பிளாஸ்டிக்கை தவிர்க்க முடியும். பிளாஸ்டிக் இல்லனா தேநீர் பைகளும் கிடையாது. ஏன்னா இவை எல்லாமே பாலிஎத்திலீன் மூலமா தான் சூடா மூடப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் இல்லனா மளிகை பொருட்கள் வாங்குறதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சில குடிநீர் திரவங்கள் எல்லாமே கண்ணாடி பாட்டில்ல நாம வாங்க வேண்டி இருக்கும். பிளாஸ்டிக்ல பேக்கேஜ் பண்றதால நன்மை என்னன்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே ரொம்ப காலத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். பிளாஸ்டிக் இல்லனா ரெயின் கோட், ரெயின் கவர் போன்ற பல பொருட்களும் இருக்காது. மரச்சாமான்கள் போன்ற பல முக்கிய பொருட்கள்ல பிளாஸ்டிக் ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம கண்ணாடிகள், செயற்கை உறுப்புகள், பல மருத்துவ உள்வைப்புகள் போன்ற எல்லாத்திலயுமே பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுது. பிளாஸ்டிக் இல்லனா இந்த வீடியோவை உங்களால பார்த்திருக்க கூட முடியாது. பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்படலனா மொபைல் போன்ஸ், கம்ப்யூட்டர் போன்ற பல மின்சாதன பொருட்கள் உருவாக்குறது ரொம்பவே கடினமா இருந்திருக்கும். சொல்ல போனா பிளாஸ்டிக் இல்லனா இப்பவும் நாம 1870களில் வாழ்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் துறையில நாம பண்ண பல சாதனைகளும் நிகழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க. சுருக்கமா சொல்ல போனா பிளாஸ்டிக்கால எந்த அளவுக்கு கெடுதல்கள் இருக்கோ அதை விட அதிகமாகவே நன்மைகளும் இருக்குதாங்க. இது போன்ற சில நல்ல காரணங்களால கூட தான் பிளாஸ்டிக்கை உடனடியா நம்ம கிட்ட இருந்து அகற்ற முடியறது இல்ல. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.